சென்னையில் பல இடங்களில் மாறி மாறி நகர்ந்து கொண்டிருக்கின்றன அமித்ஷா பயணத்தை ஒட்டி. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் அமித்ஷா மயிலாப்பூரில் இருக்கிறார். துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் அரசியல் விவகாரங்கள் குறித்து அவர் பேசி வருவதாக தகவல். அவரோடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, திரு எல் முருகன், அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது திரையில் பார்க்கக்கூடிய காட்சி ஐடிசி கிராண்ட் ஷோலால் பார்க்கக்கூடிய காட்சி. பின்னாடி என்டிஏ அப்படிங்கிற மீட்டிங் பேர் இருந்தது. அது இப்போது அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை. இந்த மேடையில் யார் யாரெல்லாம் அமர போகிறாங்க, நடுநாயகமாக அமித்ஷா சில அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு அறிகின்றோம். அமித்ஷா வெளியிட போகிற அறிவிப்புகள் என்ன, இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்ல போகிற விஷயங்கள் என்ன, அதற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அவர் சந்திக்க போகிறார், சென்னையில் அவர் யார் யாரெல்லாம் சந்திக்க போகலை, எல்லாத்துலேயுமே பொருள் புரிந்த காரணங்கள் இருக்குது. இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் இந்த என்டிஏ அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் இல்லை இப்போ ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா இல்லை பின்னாடி வரப்போகுதா தெரியல. திரு கார்த்திகேயன், இது ஒரு ப்ரெஸ் மீட்டா இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்கக்கூடியதா, அந்த கிளாரிட்டியும் நமக்கு இல்லை. லாட் ஆஃப் சஸ்பென்சஸ் டுடே. வாட் ஆர் யூ பிக்கிங்? இப்போது திரு குருமூர்த்தி அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். திரு இபிஎஸ் சந்திப்பு நடைபெறும்னு பிக் பண்ணுறீங்களா இல்லை அது நடைபெறாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த திரு குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு முன்பு நேற்று இரவே திரு அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் பக்கம் பேசியிருக்கார் அப்படின்ற தகவல் கிடைத்தது. அப்போது திரு குருமூர்த்தி அவர்களுடைய இன்வால்மெண்ட்ன்ற பொழுதே நமக்கு அதிலிருந்து ஒரு விஷயம் யூகிக்க முடியும். திரு ஓபிஎஸ் போன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், சசிகலா இவர்களுக்கு இவர்கள் சார்பாக இவர்களுடைய நலன்கள் இல்லை அவர்களுடைய கன்சர்ன்ஸ் என்னன்றதை அட்ரஸ் பண்ணுற விஷயங்களை திரு குருமூர்த்தி எதிரொலிப்பார் அந்த இப்போ நடந்து கொண்டிருக்க சந்திப்பின் பொழுது அப்படின்றதான் நம்ம ஒரு அதுவும் யூகம் தான். நன்றாக தெரியும். நீங்க சொன்னது போல திரு குருமூர்த்தி எல்லாரையும் உள்ளடக்கணும் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார். திரு இபிஎஸ் பற்றி மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சனம் கூட வச்சிருக்காங்க. ஸோ இபிஎஸ்க்கும் திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் ஒரு கிரேட் ஈக்குவேஷன் இருக்கான்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பு நடக்கும்போது how will that sit with Mr. EPS? இபிஎஸ் அவர்கள் இது பெரிய அளவிற்கு ஒரு அவரோட கன்ஃபரண்ட் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். குருமூர்த்தி அவர்களுடைய இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ப்ளஸ் அவர் இப்போ அமித்ஷா அவர்களே தேடி போய் அவரை சந்திக்கும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி இருப்பார் திரு இபிஎஸ். அதனால திரு குருமூர்த்தியோடு பெரிய முரணோ இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய எதிர்வினையோ எல்லாம் இவர் ஆற்றிட்டு இருக்க மாட்டார். அதாவது இன்ஃபேக்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்றேன். டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களை நீக்க முடியாது, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வெளிப்பட முடியாதுங்கிறத அது எப்படி அயன் அவுட் பண்ணுவாங்க அமித்ஷா தரப்போ சரி இபிஎஸ் தரப்போ, அது எப்படி ஒரு ரிசால்வ் ஆகும்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்லை, அதற்கு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏவுடைய அங்கமாக அவர்கள் இருந்து கொண்டு திரு இபிஎஸ் அதிமுக இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டணியாக அவர்கள் எல்லோரும் இணைந்து சந்திப்பார்கள் அப்படின்றதுல இபிஎஸ் ஒன்றும் கருத்து வேறுபாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பலாப்பழமோ இல்லை குக்கர் சின்னமோ எதில் நின்னா அவர்கள் எதில் நின்னா இவருக்கு என்ன? இவரை பொறுத்தவரை தனக்கு 24 இருந்தது, 21 கூட டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வருது. ஆனா அது ஃப்ரக்டிஃபை ஆகலைங்கிற கேள்வி இருக்கு. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹோல்ட் ஆன் யுவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.